சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக என்னுடைய பிரபல ட்ரம்மர் நாகியனோட மகன் சித்தார்த் அவருடைய கின்னஸ் ரெக்கார்டோட சாதனையை பாராட்டி இங்கே வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு மிக சிறப்பான இந்த விழாவில் நான் ஒரு சாதாரண கானா பாடகர், என்னையும் சிறப்பு அழைப்பாளர் அழைத்தமைக்கு மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் சங்கத்துக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இயலிசை நாடக சங்கத்தின் தலைவர் எங்களுடைய அப்பா அத்தியாவசாருக்கும் மற்றும் சினி மியூசிஷியன் யூனியனுடைய தலைவர் எஸ்.ஏ. ராஜ்குமார் அண்ணன் மற்றும் இங்கே சிறப்பாக பேசிய டிஆர் சார், ரெண்டாவது மயில்சாமி அண்ணன், ரெண்டாவது தீனா சார், ரெண்டாவது வித்யாசாகர் அண்ணன், ரெண்டாவது சங்கர் கணேஷ் அண்ணன். அண்ணன் தான் சொல்கிறேன், அந்த வயசானலாம் கிடையாது, அண்ணன் தான் எங்கள் அண்ணன் சங்கர் கணேஷ் அண்ணன், ரெண்டாவது சிவமணி அண்ணன், சிற்பி சார் மற்றும் சரத் அண்ணன், நரேஷ் ஐயர், ஆலப்ராஜ் அண்ணன் மற்றும் ராஜேஷ் அண்ணன் மற்றும் இங்கே ட்ரம்மர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் நேரத்தில் நன்றினை என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தம்பிக்கு உங்கள் சார்பாகவும் வந்துக்கின உங்கள் சார்பாகவும் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நாகி அண்ணன் அவர் இப்போ தான் எனக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனே தான் அவருடைய நேம் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய ட்ரம் ஷோ லைவ் மற்றபடி அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. இப்போ நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன் எல்லாத்தையும். ரெண்டாவது அவருடைய பீரியட் முடிஞ்ச உடனே அதனுடைய கண்டினியூஷன் அண்ணன் சொன்ன மாதிரி தீனா அண்ணன் சொன்னவர் 5வது தலைமுறைன்னு சொன்னார். 5வது தலைமுறைக்கு என்ன வந்து அவர் எனக்கு வந்து சித்தார்த் வந்து நான் இப்போ கான்ஃபரன்ஸில் போயிருந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு, அந்த ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தார் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னான்ட்டு. நானும் நிச்சயமாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய ட்ரம்ஸ் இசையை வந்து நானும் என்னுடைய மகனும் என் குடும்பம் நான் ஒரு முக்கியமாக ஒருத்தர் வளர்ந்துன்னு வராரு என்பதை என்னுடைய குடும்பத்துக்கும் தெரிவிப்பேன், எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் நான் வந்து தெரிவிப்பேன். இது எல்லாத்துக்கும் முன்னோடி வந்து என்னுடைய அண்ணன் வந்து சிவமணி அண்ணன். அவர் சொன்னது உண்மை தான். சார் சொன்னார், சரத் சார் சொன்னார், சவப்பெட்டியில் கூட அண்ணன் அடிப்பார்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். ஏன்னா ஒரு தடவை அண்ணனோட உறவினர் இறந்துட்டாங்க. எனக்கு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஃபோன் வச்சாங்க. நான் உடனே போனேன், டெத்தில் இருக்கிறேன், டெத்து சாவு இருக்குது. அண்ணனுடைய சிஸ்டர். அப்போ அண்ணன் எல்லாம் பேங்க்ஸ் இருக்கிற ஐட்டெல்லாம் பாட்டு பாட்டு அண்ணன் கூட எல்லாம் தேர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துல நைட்டு விடிய வந்து பாட்டு பாடிருந்தேன். அது சொன்ன உண்மை தான். அண்ணன் சிவமணி அண்ணனோட சாதனைக்கு வந்து எல்லையே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சாதனை பண்ணுவார். அவர் சாதனை உடைக்குன்னா சேலஞ்ச் பண்ணி பண்ணுவார். அதுபோல் அவருடைய வழியில் வந்த என்னோட தம்பி சித்தார்த் வளரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டவும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய சாதனைகள் செய்யணும்னு சொல்லிட்டு என் சார்பாக நான் வந்து அவரை வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் எனக்கு இசை ஞானம் அதில் கேள்வி இது எதுவுமே தெரியாது. கேள்வி ஞானத்தில் வந்தேன். நான் வந்து திரைப்படத்தில் சொன்ன மாதிரி ஒரு 500-600 பாட்டு ஒரு 100 பாட்டு எழுதுனேன்னா நான் திறமை தான். நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து பயிற்சி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 மரணத்தில் போய் பாடிக்கிறேன். எல்லாம் டெத்தில் 6000 சாவில் நான் பாடிக்கிறேன். பயிற்சியில் நான் வந்துட்டேன். நான் எனக்கு என்ன நடந்தது எனக்கே தெரில. கிராமத்தில் பாருங்க, நம்மளாம் செப்பல் போட்டு போவோம், அவங்களால செருப்புலாம் போட மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு தான் முள்ளுக்கெல்லாம் அப்போ நடந்து போயினே இருப்பாங்க அவங்க பாட்டில். அதுமாரி ஒரு பயிற்சியில் வந்துட்டேன். இசைக்கலைஞர்கள் நல்லா வந்து வளரணும். நான் நிறைய இந்த சொல்லக்கூடாதுல நான் சொல்லி தான் ஆகணும். நான் நிறைய இசைக்கலைஞருக்கு நான் நிறைய உதவிகள்லாம் பண்ணுறேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணுறேன். எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் நான் வந்து உதவிகள் பண்ணுறேன். நான் சிவமணியன் ஒரு பிரம்மாண்டமான ஷோ பண்ணார் ஒய்எம்சியில். அப்போ அந்த குழுவினர் என்னை வந்து சந்தித்தப்போ அவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை ஆகி போச்சு. அதன் பிறகு இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. நான் ரெக்கார்டிங்கில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட சண்டை தாங்க போட்டேன், உங்ககிட்ட நான் சமாதானம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வர வச்சு நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கு 50,000 ரூபாய் நான் தான் வந்து கொடுத்தேன். 10 பிட்டு போஸ்டர் வச்சு நான் தான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் வந்து பண்ணேன். நிறைய இசைக்கலைஞரோட நல்லதுக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் போகிறேன். இப்போ வரக்கூடிய எனக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். இந்த வர நாள் 47 வயசு முடிஞ்சு 48வது வயசில் வந்து நான் வந்து போகிறேன். இன்னும் ஒரு வருஷம் தான் சினிமாவில் இருப்பேன். நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறேன்.
பயம் திறமையிலெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, பாவமாக இருக்குது எனக்கு. எல்லாம் வரட்டும் ஒழுங்கு இல்லை என்ன மாதிரி எல்லாம் வந்து வரட்டன்ட்டு நான் வந்து விட்டு கொடுத்துட்டு இந்த திரைப்படத்தை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். இன்னும் 1 வருஷம்தான். ஆனால் இசை கலைஞர்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக எந்த நேரத்தில் உதவி செய்வேன். இது லக்ஷ்மணன் சொன்னேன். இப்போது என்னுடைய பிறந்தநாள் அன்று தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இல்லை 2 கோடி ரூபாயோட நான் செலவு பண்ணுற பட்ஜெட் போட்டுக்கிறேன். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பிராண்டடாக பண்ணக்கூடிய அத்தனை ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆளுக்கும் 1000 விசிட்டிங் கார்டு நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக இருக்குது. 20ஆம் தேதி தொடங்குறேன். நானே நேரடியாக வரேன். 2வது அவங்களுக்கு பின்னாடி கட்டுற ஸ்லைட் பேனரு, அவங்களுக்கு வந்து அந்த இப்போ இது அவங்களுக்கு வந்து டேக்கு, அவங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி கார்டு, மற்றபடி என்னென்ன வேணும் என்ன பயன்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். எனக்கு வேலை விட்டு எதுவுமே கிடையாது. நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். இசை கலைஞருக்காக நான் செய்ய போகிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இவ்வளோ சிறப்பு மத்தியில் என்னையும் அழைத்ததற்கு மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்துக்கு நேரத்தில் நன்றினை தெரிவித்து கொண்டு 2-3 விஷயம் சொல்கிறேன். இவர் சாதனையாளர். சில பேர் வந்து எங்களுக்கு கச்சேரி இல்லை, ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. உங்களுடைய திறமை இருக்குது. திறமை இருக்கிறப்போ உங்களுக்கு வறுமையை பற்றி வந்து கவலையே கிடையாது. அதில் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயராக நீ எதுக்கு படித்தவன் போயிட்டு எனக்கு இப்போ வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. 10 குழந்தைங்களை வச்சு ஸ்கூல் டியூஷன் கற்றுக்கொடு, உனக்கு பணம் கொடுப்பான். வயசானவங்களாம் போகிறாங்க, 80 வயசு தக்கேசி மாஸ்டர், நம்ம வந்து அம்மாப்பேட்டையால் 85 வயசில் வந்து பாடம் சொல்லி தராங்க. நீங்கள் 20 வயசில் திறமையை வச்சு நீ வீட்டில் தூங்கினுக்கிறீங்க. நீங்கள் பைக் எடுத்து ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. மாதம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குங்க. ஏன் போயிட்டு வருமைன்னு சொல்லுங்க. வருமெல்லாம் கிடையாது. உலகம் அழிய வரைக்கும் இசை வந்து இருக்கும். இசை நிலையாக இருக்கும். அதில் வந்து இசை தான் நம்ம சாப்பாடு போடும் என்பதை மனதில் வைத்துங்க. வறுமையெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய கஷ்டப்படுங்க, திறமையாக இருங்க. எல்லாருக்கும் கடவுள் ஒரு லெவல் வச்சுருப்பார். எப்போ கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. எனக்கு 2012 தான் கொடுத்தாரு. நான் 70 பிறந்தேன். 2012 தான் எனக்கு அது வந்து கிடச்சிது. உங்களுக்கும் கிடைக்கின்ற நேரத்தில் நான் கூறிக்கொண்டு நாகி அண்ணுக்கும் அவங்களுடைய துணைவியாருக்கும் என்னுடைய தம்பி சித்தார்த் அவர்களுக்கும் எல்லார் சார்பாகவும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் மென்மேலும் சாதனை படைக்க பாராட்டுகள் என்று